இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் பப்பில் பணியாற்றிய பவுன்சரை காரை ஏற்றி கொல்ல முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது என்ற கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் வார நாட்களில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருகின்றனர். அதே போல இந்த சுற்றுலா பயணிகள் மிக பெரும்பாலானவர்கள் பப்புகள் மற்றும் ரெஸ்டோ பார்களுக்கு வருகை தர வருவதற்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் அண்ணா சாலையில் அருகே இருக்கக்கூடிய ரெஸ்டோ பாரில் மது அருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த நபர்களிடம் கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட ஊழியர்கள் தகாத வார்த்தையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்க இருக்கக்கூடிய பணியில் இருந்த பவுன்சர்கள் அந்த கும்பலை எச்சரித்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பவுன்சர்களை அடிப்பதற்காக பப்பின் வெளியே காத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அதே நிறுவனத்தைச் சேர்ந்த வேறு பப்பில் வேலை செய்யும் வினோபா நகரைச் சேர்ந்த வசந்த் என்பவர் அந்த உணவு கொடுப்பதற்காக அந்த ரெஸ்டோ பாருக்கு வந்திருக்கிறார். அதன் உணவை கொடுத்த பிறகு தனது பைக்கின் மூலமாக பெருமாள் கோயில் வீதி வழியாக சென்றிருக்கிறார். சென்றிருக்கும் போது அவர் அணிந்திருந்த டிஷர்ட் அந்த நிறுவனத்துடைய டிஷர்ட்டாக இருந்ததை பார்த்து மது போதையில் இருந்த இந்த 5 பேர் கொண்ட கும்பல் பின்னடியே சென்று இனோவா காரில் அந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அந்த நபர் மிகவும் படுகாயம் அடைந்திருக்கிறார். அதனை அடுத்து அந்த இனோவா காரில் சென்றிருந்த நபர்கள் அதிக அடிபட்டதன் காரணமாக இனோவா காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தளத்தடிக்க ஓடிய காட்சிகள் சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. இதனை அறிந்த அந்த நிறுவனத்தின் பவுன்சர்கள் உடனடியாக அந்த நபரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் சிகிச்சையில் இருக்கிறார். இது குறித்து சிறைக்கடை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து அந்த தப்பி ஓடிய 5 நபர்களை தேடும் பணியானது தற்போது ஈடுபட்டிருக்கிறது. இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து இதுபோன்ற இந்த ரெஸ்டோ பாரிகளை குடித்துவிட்டு இரவு நேரங்களில் வெளியே வரும் நபர்கள் தொடர்ந்து இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் மற்றும் விபத்துக்களை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கிறது. இதற்கு காவல்துறை மற்றும் புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.